கொள்கிறான். ரூத் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியும் முன்னே எழுந்திருந்தாள். அந்த நேரமே இருட்டோடே தன் மாமியின் இடத்திற்கு கிளம்பி போனாள். 15ஆம் வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். போவாஸ் இப்ப உன் போர்வையை விரித்து பிடி என்று கூறுகிறான். இரவு நேரம் குளிரும் என்று ரூத் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். அதை விரித்து பிடி என்று கூறுகிறான். அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு கொடுக்கிறான். எதற்காக அவன் வார்கோதுமையை கொடுக்கிறான்? 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்று கூறுகிறாள் ரூத். ஏன் மாமியார் கிட்ட வெறுமையா போகக்கூடாதுன்னு சொல்றான் போவாஸ்? ஏனென்றால் இவள் நற்செய்தியோடு வருவாள் என்று காத்திருக்கும் மாமியாரிடத்திற்கு வெறுமையாய் போனால் அவள் மனமுடைந்து ரூத்தை வெறுப்பாளோ என்று எண்ணி வார்கோதுமையை கொடுக்கிறான். இந்த வார்கோதுமையை பார்த்தால் அவள் வருத்தம் நீங்கி அவளின் எண்ணம் மாறும் என்று